தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதாவது எங்களுடைய எஃபர்ட் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை விட பல மடங்கு எஃபர்ட் எதுக்கு போடுறோம்னா அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது. சாம்பாரை வந்து ஃபுட்பாத்தில் ஊற்றிட்டு அந்த சாம்பார் மேலே நடந்து 100 மீட்டர் வந்து அசிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 பேர்த்த போட்டு என்ன செய்ய மாட்டோம், க்ளீன் பண்ண மாட்டோம், சாம்பாரை ஊற்றவே மாட்டோம். யூ அண்டர்ஸ்டுட் வெரி சிம்பிள். அந்த சாம்பார் ஊற்றுறவனுக்கு ரொம்ப ஹார்டாக பனிஷ்மெண்ட் கொடுப்போம். வி நெவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டோம். ஹோட்டல்ஸ் ஆர் த மேஜர் பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ் இன் சிட்டி. கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து வெளியே விட மாட்டோம். செப்டிக் டேங்க் மாதிரி இன்னொரு டேங்கை போடுவோம். அது பேர் சல்லேஜ்னு சொல்கிறது. மிலிட்ரி ஏரியாஸ் வில் பி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன், அப்சல்யூட் நீட்னஸ் இருக்கும். ரோட்லேயே எல்லாரும் பைக்கை வைக்கிறோம். ஹவ் வில் த ரோட் ஸ்பேஸ் பி மெயின்டைன்? ரோட் ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகாது. அப்புறம் யாருக்கு கஷ்டம்? அங்கே இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இந்த சேட்டையெல்லாம் மிலிட்ரியில் இருக்கவே இருக்காது. ரோட் இஸ் மென்ட் ஃபார் டிராஃபிக். இதில் ஒரு விஷயம் சொன்னீங்க, மிலிட்ரிக்காரன் மரத்தை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வையா அல்லது அதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு கணக்குகள் இருக்கா? பசியை விட ஜாஸ்தி அந்த மரம் அங்கே இருக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறான். அந்த தாட் வந்துச்சுன்னா மரத்தை வெட்ட மாட்டோம். இன்னும் சொல்ல போனோம்னா லோக்கலைஸ்ட் ரெயின்ஸ்லாம் வரும்ல, முதல்ல ஃபஸ்ட்டு மிலிட்ரி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் ரெயின் வந்துடும். என்ன காரணம்? நிறைய மரங்கள் இருக்குது. இட்ஸ் வெரி கிரேட் திங். ஜோத்பூர் வந்து ஹார்ட் ஆஃப் த டெசர்ட். அந்த இடத்துல வாட்டர் டேபிள் ரைஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி 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 கிரேட் திங் டு அச்சீவ். ஒரு மரத்தை வெட்ட மாட்டோம், ஆனால் எதிரிகளை நம்ம பயங்கரமாக பந்தாடுறோம். அது ஆர்மி பீப்புள் வந்து பலாப்பழம் மாதிரி. அப்புறம் வந்து சார், பொதுவாக இராணுவ அதிகாரிகள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அலுவலகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது இராணுவம் சம்மந்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு மாதிரி சுத்தமாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் அப்படிம்போம். அப்போ அது வந்து நிறைய செலவு பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், சுத்தம் சுகாதாரத்தை, அல்லது இயல்புலேயே அது அப்படி தான் இருக்குமா சார்? அது எப்படி? இராணுவ அதிகாரியுடைய வீடுகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இட் இஸ் அ வெரி ஃபேபுலஸ் அண்ட் ஃபேம்டு பிளேஸ். அது வந்து அவங்க ஒவ்வொரு இராணுவ அதிகாரியும் தன்னுடைய வீடை வந்து த அல்டிமேட் ரிட்டையரிங் ஹோலாக நினைக்கிறாங்க. அதாவது அவங்க அங்கே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ வீடை வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. இது ஐ ஆம் வெரி மச் I am very much interested to convey to the people that the cantonments and military stations சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. என்ன காரணம்னா, அங்கே அதாவது எங்களுடைய எஃபர்ட் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை விட பல மடங்கு எஃபர்ட் எதுக்கு போடுறோம்னா அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற ரோட்டில் வாகனங்களுக்கு யூஸ் படுத்தணும்னா வாகனங்களுக்கு மட்டும்தான் யூஸ் படுத்துவோம், வேறு எதுக்கு யூஸ் படுத்த மாட்டோம். அந்த வாகனங்களை கூட அங்கே பார்க் பண்ண மாட்டோம், டெம்பரரி கூட பார்க் பண்ணணும். ஸோ ரோட் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் 24/7. அதனால் எப்போவுமே ரோடு கிளியராக இருக்கும். ரோடுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நடைபாதை இருக்குன்னா அது நடக்கிறதுக்கு தான் யூஸ் படுத்துவோம், வேறு எதுக்கு யூஸ் படுத்த மாட்டோம். சும்மா ஒரு பாட்டி வந்து கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காதாங்க. இட்ஸ் சீரியஸ் திங். இட்ஸ் வெரி சீரியஸ் திங். நடைபாதையில் ஒருத்தன் வந்து ஒரு கடையை போட்டால் மக்கள் எங்கே நடப்பாங்க? மக்கள் ரோட்டில் நடப்பாங்க. ரோட்டில் நடந்தால் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன ஆகிடும்? அதே மாதிரி குப்பை. இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா யூ வில் பி அமேஸ்ட். மிலிட்ரிக்கு அப்கீப் ஆஃப் த கண்டோன்மெண்ட், அப்கீப் ஆஃப் த மிலிட்ரி ஸ்டேஷன்ஸுக்கு அலாட் பண்ணுற ஃபண்டிங் இருக்குல்ல, அது நம்ம சென்னை மாதிரியோ அல்லது திருச்சி மாதிரியோ மாநகராட்சிக்கு அலாட் பண்ணுற ஃபண்டை விட பல மணி 100 பங்கு தான் இருக்கும். ஏன்னா அசுத்தமே பண்ண மாட்டாவே. நான் சொல்கிறது நல்லா புரியணும். சாம்பாரை வந்து ஃபுட்பாத்தில் ஊற்றிட்டு அந்த சாம்பார் மேலே நடந்து 100 மீட்டர் வந்து அசிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 பேர்த்த போட்டு என்ன செய்ய மாட்டோம், நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். சாம்பாரை ஊற்றவே மாட்டோம் கீழே. யூ அண்டர்ஸ்டுட் வெரி சிம்பிள். அந்த சாம்பார் ஊற்றுறவனுக்கு ரொம்ப ஹார்டாக பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அங்கேயே அது முடிஞ்சிருச்சு. அன்ஆத்தரைஸ்ட் ஆக்குபேஷன் இருக்காது. எவ்ரி ஹவுஸுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க? பவுண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அவன் ஹவுஸ் உள்ளுக்கே இருந்துக்க வேண்டியதுதான். ஹவுஸ் இஸ் மென்ட் ஃபார் ஹிஸ் பிளேஸ். அதான் அவன் வந்து வெளியில் வர முடியாது, காமன் ஏரியா இருக்கும். பார்க்ஸ் வில் பி யூஸ்ட் அஸ் அ பார்க்ஸ், நாட் அஸ் அ கிரைம் இன்ஃபெஸ்டட் ஏரியாஸ். அதே மாதிரி எந்த மிலிட்ரியில் யாராக இருந்தாலும் மரத்தை வெட்டவே மாட்டோம், மரத்தையே வெட்ட மாட்டோம். மிலிட்ரிக்காரன் வந்து மரத்தை வெட்டவே மாட்டான். ஏன் சார்? என்ன? இட் இஸ் அதாவது மரத்தை வெட்டும்போது எங்கள் கையை வெட்டுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்கே போனாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க, நான்லாம் எங்கே போனாலும் மரத்தை வந்து இப்போ கூட என்னோடய ஆஃபீஸில் கொஞ்சம் ஸ்மால் ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு 10 மரம் வச்சுட்டேன் நான். அதனால் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்து சந்தோஷமாக வரேன். மரங்களை வச்சுக்கிட்டே இருப்போம், மரத்தை வெட்டவே மாட்டோம், இலையை கூட வெட்ட மாட்டோம், அது பாட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டில் நீங்கள் வந்து மாம்பழங்கள் பழுத்திருந்தாலோ அல்லது ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நாங்கள் அதை அறுக்க மாட்டோம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும்.
படுத்து கீழே கூட்டினா பரவாயில்ல, ஆனால் அது பாட்டுக்கு இருக்கட்டும். தட் இஸ் அங்கே தான் வந்து ஏன் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குங்கிறதுக்கு காரணம். வி நெவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ணுறதில்ல. மிலிட்ரி வந்து அந்த கண்டென்மெண்ட் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அசுத்தம் பண்ண மாட்டாங்க. அசுத்தம் பண்ணுறவங்கள ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. அந்த இடத்துல வேறு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாகவே விட மாட்டாங்க. அசுத்தம் பண்ண மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் ஒரு மாம்பழம் பழுத்தது கூட நம்ம ஏன் எடுக்க மாட்டோம்? ஏன் எடுக்க மாட்டோம்னா, நீ எடுத்தனா என்ன ஆகிடும், தேர் வில் பி காம்படிஷன், தேர் வில் பி எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். எங்கே எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வருதோ அங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும். அது எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் என்னது, உடனே பார்ப்பான். அப்புறம் என்ன ஆகிடும், இந்த ஒரு வீடு அலாட் பண்ணி, இந்த வீடு எனக்கு மாமரம் இருக்குது, அது இந்த வீட்டுக்கு என்ன வரும், இது வரும் டிமாண்ட். அப்புறம் என்ன செய்வான், அந்த அலாட்மெண்ட் பீப்புளுக்கு வந்து பிரைப் கொடுக்க பார்ப்பான். இது தேவையா, அது தேவையே இல்லை, அது பாட்டுக்கு ஆரம்பத்திலே முளையிலே அவ்வளோதான். தட் இஸ் இப்போ சொன்னீங்கல்ல, அதே தான். நோ ஃபெசிலிட்டி வில் பி யூஸ்ட் புட் டு யூஸ் ஃபார் அதர் பர்பஸ். இப்போ ஒரு இடத்துல டென்னிஸ் கோர்ட் இருக்குதுன்னா அந்த டென்னிஸ் மட்டும் தான் அங்கே விளையாடுவாங்க. அது ஓப்பன் ஸ்பேஸ் தான், அங்கே பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல பேஸ்கெட் பால் இருக்குன்னா பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் படுத்துவாங்க. அங்கே உட்காந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க. டான்ஸுக்கு இடம் தனி, பேஸ்கெட் பாலுக்கு இடம் தனி, டென்னிஸ்க்கு இடம் தனி, ஸ்விம்மிங் பூலுக்கு இடம் தனி. யூ அண்டர்ஸ்டுட் மை பாயிண்ட்? அண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் சைட் இன் ரெக்டிஃபைங் த ஃபால்ட்ஸ் ஒன்லி. எவ்வளோ சுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் அசிங்கம் பண்ணிட்டே போகிறாங்க. எவ்வளோ சுத்தம் பண்ண, டெல் மீ ஒன் சிம்பிள் திங், வை கான்ட் ஆல் த டீ ஷாப்ஸ் பி மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அந்த டீ ஷாப்புக்கு முன்னாடி குப்பை போடுறதை வந்து அவங்க இது பண்ணலாம்? ஏன் அதை இது பண்ணக்கூடாது? வை கான்ட் ஆல் தி ஹோட்டல்ஸ் பி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹோட்டல்ஸ் ஆர் த மேஜர் பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ் இன் சிட்டி. தெரியுமில்ல உங்களுக்கு? ஹோட்டல் இருக்குது, எவ்வளோ பொல்யூஷன் தெரியுமா ஹோட்டல் ஆகுது, அன்இமேஜினபிள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடுகளில் வந்து லெட்ரின் இருக்கு இல்லைங்களா, லெட்ரினுடைய எச்சத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சுவேஜ்னு சொல்கிறோம். சுவேஜ்னு சொல்லி செப்டிக் டேங்க் வைக்கிறோம்ல, அதே மாதிரி மிலிட்ரியில் கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து வெளியே விட மாட்டோம். செப்டிக் டேங்க் மாதிரி இன்னொரு டேங்கை போடுவோம், அதுக்கு பேர் சல்லேஜ்னு சொல்கிறது. சுவேஜ் பிட் இருக்கும், சல்லேஜ் பிட் இருக்கும். இது ரெண்டும் தனியாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும், புரியுதுங்களா? அதாவது வெளியே பாத்ரூம் தண்ணி வெளியே போயிடும், அதை கூட என்ன செய்வோம், எடுத்து ரீசைக்கிள் பண்ணி இதுக்கு யூஸ் படுத்துவாங்க. என்னத்துக்கு? செடி கொடிகளுக்கு யூஸ் படுத்துவாங்க, வாஷிங்க்கு யூஸ் படுத்துவாங்க, அது ரீசைக்கிள். லெட்ரின் தண்ணி என்ன செய்யும், அது வந்து எங்கே போகும், சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகும், அல்லது செப்டிக் டேங்க் போகும். கிச்சன் இருக்குல்ல, கிச்சன் வேஸ்ட் வந்து சல்லேஜ்னு போகும். அப்போ அங்கே வந்து அழுக்குக்கு அர்த்தமே இல்லை. யூ வாண்ட் பிலீவ், ஒரு சாதாரண தட்டு சாம்பார் சாப்பிட்ட தட்டை கழுவி வெளியே ஊற்ற மாட்டாங்க ஃபஸ்ட் மிலிட்ரியில். ஏன்னா நாங்கள் என்ன நினைப்போம், அதை ஊற்றினோம்னா அங்கே இது வரும், கொசு வரும், ஈ வரும், அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்ப்போம். தட் இஸ் வை மிலிட்ரி ஏரியாஸ் வில் பி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன், அப்சல்யூட் நீட்னஸ் இருக்கும். அதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவே கிடையாது, அதுதான் பியூட்டி. எக்ஸ்ட்ரா செலவு எந்த ஒரு ரூபா கூட கிடையாது அங்கே. அதெல்லாம் அவன் டிசிப்ளினாக இருப்பாங்க, அவன் தூக்கி போட மாட்டான். பேப்பர் கப்பை குடிச்சிட்டு என்ன செய்வோம், பாக்கெட்டில் வச்சுக்குவோம். எங்கே வாக் போகும்போது பேப்பர் கப்பை குடிச்சிட்டு பாக்கெட்டில் வச்சுக்குவோம். எங்கே வந்து இது இருக்குது, என்னது நம்ம குப்பை தொட்டி இருக்குது, அங்கே தான் கொண்டு போய் போடுவோம். இதுதான் திஸ் இஸ் த ஹால்மார்க். இதுக்கு வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய வேண்டியது, இதுக்கு வந்து இந்தியன் ஆர்மி அப்படியே டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் போய் இது பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. யூ அண்டர்ஸ்டுட் மை பாயிண்ட்? அதே மாதிரி பிளான் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிசர்வ் வச்சுருப்போம். ஒரு இடத்துல 20 வீடு கட்டுறோம்னா 25 வீடு கட்டுற அளவுக்கு இருக்க இடத்த வச்சு தான் 20 வீடு கட்டுவாங்க, மீதியை வந்து ரிசர்வாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சிஸ்டம்லாம் நம்ம சிவிலி இருக்குது, ஓஎஸ்ஆர்னு. எதுக்கு சார் ரிசர்வாக வைக்கிறாங்க? அப்போ தான் வேறு ஏதாவது ப்ராப்ளமில் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் இடம் இல்லாமல் போயிடும்ல. எப்பவுமே இந்த ஸ்க்ரவுஞ்சிங் பண்ணுறது ரொம்ப தப்பு. இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு கட்டுறதை அதை விட இப்படி பண்ணுறது நாட் ஒன்லி ஆக்கிரமிச்சு இல்லை, அந்த ஒரு பெரிய லேஅவுட், ஜோனல் பிளான் லேஅவுட். அதே மாதிரி இந்த சிஸ்டம் எல்லாமே முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸில் இருக்குது, ஜோனல் பிளான் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, அது இந்த சேம் தான் மாங்காய், ஒருத்தன் டிவைட் பண்ண எல்லாரும் அவன் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் இப்படி எல்லாரும் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்காட்ட ட்ரிப்ளிகேனில் எடுத்துக்கோங்க, ரோட்லேயே எல்லாரும் பைக்கை வைக்கிறோம். ஹவ் வில் த ரோட் ஸ்பேஸ் பி மெயின்டைன்? ரோட் ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகாது. அப்புறம் யாருக்கு கஷ்டம்? அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அதே மாதிரி தான் ஏன் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பைக்கை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது? ஏன் வீடை வந்து கட்டமைக்கும் போது அந்த மாதிரி வைக்கக்கூடாது? அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் லேஅவுட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரை பூரா என்ன செஞ்சிடறாங்க, பார்க்கிங் வச்சிடறாங்க. தட்ஸ் அ வெரி குட் திங். பட் இட் ஷுட் ப்ரொபகேட் டு அதர் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சிவானந்த சாலை இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வாக்கிங் ரன்னிங்லாம் போகும்போது என்னென்னா லெஃப்ட்டில் முதல்லலாம் அது ஃபுல்லி ஃப்ரீயாக இருக்கும். ஐ குட் see that people are doing ரன்னிங் ஸ்கேட்டிங்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கவரி வேன் வந்தது, அப்புறம் 2-3 வெஹிக்கிள் இருக்குது, அப்புறம் இன்னும் 2-3 வெஹிக்கிள் இருக்குது, அப்புறம் வேஸ்ட்டான வண்டி அங்கே விடுறான், அப்புறம் அப்படியே அங்கே பஸ்ஸு நிற்குது, ட்ரக்கு நிற்குது. இப்போ என்ன நான் பார்க்குறேன்னா, மக்கள் குளிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நிற்பான் டெம்பரரியாக, அப்புறம் பர்மனெண்ட்டாக நிற்பான், ஓவர் நைட் நிற்பான், அப்புறம் அங்கே வந்து என்ன செய்வான், பஞ்சர் ஓட்டுவான், அப்புறம் அப்படியே பஞ்சர் ஓட்டுறவன் பஞ்சர் டயர்டாகிடும், அவன் என்ன செய்வான், தண்ணி வச்சுக்குவான்,
டீ குடிப்பான், அங்கே 4 பேர் ஆக்டிவிட்டி இருக்கும்போது ஒரு டீ கடை போடுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன செய்வான், குளிப்பான். குளித்தோடனே என்ன ஆகும், அவனுக்கு இங்கே நல்லா இருக்குதுன்ட்டு ஒய்ஃபை கூட்டு வந்துடுவான். ஒரு சின்ன லீன் டூ போட்டு அங்கே தங்குவான். அங்கேருந்து ஒரு ஸ்லம் ரெடி ஆகும். ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். இதே சிவான் நேற்று ஒரு டிராஃபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்தேன், இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த லெஃப்ட்டில் இவ்வளோ பஸ்ஸுகள் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ இது ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு. என்ன சார் செய்கிறது சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்க. இந்த மாதிரிலாம் இந்த சேட்டையெல்லாம் மிலிட்டரியில் இருக்கவே இருக்காது. ரோடு இஸ் மென்ட் ஃபார் டிராஃபிக். ரோடு டிராஃபிக் இல்லைன்னா ரோடு அமைதியாக இருக்கும். அங்கே வந்து யாரும் குடிசை போடுறதோ அல்லது லீன் டூ போடுறதோ சும்மா துண்டை காய வைக்கிறது எல்லாம் ஒன்றுமே இருக்காது. தட்ஸ் அ சீக்ரெட் ஆஃப் எனி ஏரியா பீயிங் spick and span and very neat in army. This applies to Navy as well as Air Force also. சரி, இதில் ஒரு விஷயம் சொன்னீங்க, மிலிட்ரிக்காரன் மரத்தை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வையா அல்லது அதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு கணக்குகள் இருக்கா? இல்லை, சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வை தான். அது எங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப, அதாவது ஒருத்தர் எப்போ மரத்தை, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, மக்கள் ஏன் மரத்தை வெட்டுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விற்கிறதுக்கு அது சாப்பாடு. பட் ஆனால் ஒரு மிலிட்ரி மேன் என்ன நினைக்கிறான், பசியை விட ஜாஸ்தி அந்த மரம் அங்கே இருக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறான். அந்த தாட் வந்துச்சுன்னா மரத்தை வெட்ட மாட்டோம். சொல்கிறது புரியுதுங்களா? நீர்நிலைகளை அழுக்கு பண்ணுறது, மரத்தை வெட்டுறது, மண்ணை எடுக்கிறது, மண் எடுத்து வெளியே சாம்சான் போடுறது, அன்னெசரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டோட்டல் என்விரான்மெண்டல் டேமேஜ். இந்த டோட்டல் என்விரான்மெண்டல் டேமேஜை வந்து மிலிட்ரி ஹைலி கான்ஷியஸ் அபவுட் இட், வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். இன்னும் சொல்ல போனோம்னா லோக்கலைஸ்ட் ரெயின்ஸ்லாம் வரும்ல, முதல்ல ஃபஸ்ட்டு மிலிட்ரி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் ரெயின் வந்துடும். என்ன காரணம், நிறைய மரங்கள் இருக்குது. நார்த் இந்தியாவில் பெரிய பெரிய கண்டோன்மெண்ட்லாம் இருக்குது. எடுத்துக்கிட்ட அம்பாலா கண்டோன்மெண்ட், லார்ஜ் கண்டோன்மெண்ட், பட்டிண்டா கண்டோன்மெண்ட், எல்லாம் மிலிட்ரி ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் பெரிய கண்டோன்மெண்ட். 1000 ஏக்கர்லாம் இருக்கும். 1000 ஏக்கர், 7000 ஏக்கர், 5000 ஏக்கர்லாம். அந்த இடத்துலலாம் என்னென்னா அந்த லோக்கல் இக்கோசிஸ்டமே என்ன ஆகிடும், வெரி கண்டியூசிவ் ஃபார் ரெய்னிங் ஆகிடும். வெளியில் டவுனில் மழை பெய்யாது, ஆனால் அங்கே டக்குன்னு மழை பெஞ்சிடும் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து. ஸோ அந்த மாதிரி அந்தளவுக்கு என்விரான்மெண்டலி வி ஆர் வெரி கான்ஷியஸ். இதுக்கு மிலிட்ரி இடம்லாம் ரொம்ப ஹார்டான இடம். ஜோத்பூர், நான் ரீசெண்டாக ஜோத்பூர் போயிட்டு வந்தேன். என்னுடைய மை கிளாஸ்மேட் இஸ் கமாண்டிங் த கோர். ஹி ஹஸ் புட் இன் சோ மச் எஃபர்ட் இன் மேக்கிங் தட் பிளேஸ். அந்த ஜோத்பூரில் மழைகளை பெய்கிற இடத்துல அந்த தண்ணியை வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஒரு சேனலைஸ் பண்ணி, ஒரு ரிவர் பண்ணி, இப்போ ஜோத்பூரில் வந்து வாட்டர் டேபிளை வந்து அவர் ரைஸ் பண்ணிட்டார். இட்ஸ் அ வெரி கிரேட் திங். ஜோத்பூர் வந்து ஹார்ட் ஆஃப் த டெசர்ட். அந்த இடத்துல வாட்டர் டேபிள் ரைஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி 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 கிரேட் திங் டு அச்சீவ். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது சார். ஆனால் அதில் முரண்களும் இருக்குது. இப்படி ஒரு அழகாக ஒரு மரத்தை வெட்ட மாட்டோம், ஆனால் எதிரிகளை நம்ம பயங்கரமாக பந்தாடுறோம். அது எப்படி சார்? அது ஒரு ஆர்மி மேனா அது 2 மனநிலையும் எப்படி? அது ஆர்மி பீப்புள் வந்து பலாப்பழம் மாதிரி. ஒரு வெளிப்புறம் ரொம்ப கரடுமுரடான முள்ளுகளானவங்க, உள்புறம் ரொம்ப சுவையானவங்க. அது மாதிரி அதை நீங்கள் கேட்குற கேள்வி சுவையான போர்ஷனை காட்டுது. பட் அதர்வைஸ் சி நோ மர்சி, பட் சில்மிஷம் கிடையாது. மர்சி கிடையாது எதிரிக்கு, பட் சும்மா சில்மிஷம் பண்ண மாட்டோம். இதுதான் திஸ் இஸ் அ பேஸ் லைன் ஆஃப் மிலிட்ரி அப்ரோச் ஃபார் எவ்ரி திங் ஃபார் தட் மேட்டர். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்வி, நிறைய தலைப்புகளில் ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.